பங்கில் தங்கி வாழும் எங்கள் காவலரே, இயற்கை வளம் தந்து நாளும் எம்மை ஆள்பவரே, எமது பங்கில் தங்கி வாழும் எங்கள் காவலரே, இயற்கை வளம் தந்து நாளும் எம்மை ஆள்பவரே, தூய யூதாத்ததேயுவே அன்பர் இயேசுவின் மறைசாட்சியே, தூய யூதாத்ததேயுவே அன்பர் இயேசுவின் மறைசாட்சியே, வளமை வலிமை வாழ்வில் நிறைக்கும் இயேசுவின் திருத்தூதரே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நிறை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்ற இறைமகனின் அழைப்பை பெற்று அவரின் முதல் சீடர்கள் ஒருவரான திருத்தூதர் அந்திரேயாவின் விழாவை கொண்டாட கூடி வந்திருக்கும் நம்ம ஒருவரும் அவரை போல் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இவர் திருமுழுக்கு யோவானின் சீடராய் இருந்தவர். இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று திருமுழுக்கு யோவான் கூறியதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தவர். பின்னர் தன் சகோதரரிடம் மெசியாவை கண்டேன் என்று கூறியது மட்டுமல்லாமல் அவரையும் இயேசுவிடம் அழைத்து வந்தவர். இறைமகன் இயேசுவோடு இறுதி வரை பயணித்தவர். இயேசுவின் முன்னேற்பிற்கு பிறகு அவரின் கட்டளைப்படி நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்தவர். இறுதியில் எக்ஸ் வடிவிலான சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டவர். அவரின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் ஒருவருமே நற்செய்தி அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைய வாசகங்களும் அத்தகைய அழைப்பை நமக்கு விடுவிக்கின்றன. நாம் பெற்றுக்கொண்ட இப்பெருமகவை நம்முடைய வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் பிறருக்கு அறிவிக்கும் பெயர் பெற்ற வாழ்வு வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் புனித அந்திரேயாவுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இயேசுவினுடைய சீடராக, கிறிஸ்துவுக்கு மனிதர்களை பிடிக்கின்ற முதல் சீடராக இருந்ததை நாம் வரலாற்றில் பார்க்கின்றோம். அவர் தன்னுடைய சகோதரர் சீமோன் பேதுருவையும் ஆண்டவருக்கு அறிமுகப்படுத்தியவர் அவர்தான். இந்த மாபெரும் விழாவிலே அந்த சீடரை போல நாமும் இயேசுவனுடைய சீடர்களாக, அவரை போல நம்முடைய வாழ்க்கை மூலமாக பிறரை இயேசுவனுடைய சீடர்களாக மாற்றுகின்றவர்களாக மாற இந்த திருப்பலியை சிறப்பாக ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நாமும் இந்த நாள் முழுவதும் நம் புனிதர் வழியாக ஆசிர்வதிக்கப்பட்டு இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு வேண்டிய வரம் வேண்டி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். இந்த திருப்பலியில் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்மிடையே இருக்கின்ற பாவங்களை நினைத்து பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூயாவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். திருத்தூதரான புனித அந்திரேயா உமது திரு அவையின் போதகராகவும் வழிகாட்டியாகவும் விளங்கியது போல அவர் எங்களுக்காகவும் திருமுன் என்றும் பரிந்துரைப்பவராகவும் இருப்பாராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, திருவசனங்கள் 9 முதல் 18 முடிய. சகோதரர் சகோதரிகளே,
இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று. இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடில்லை. அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே. அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவா? ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாலன்றி அவர்கள் எவ்வாறு அவரை நோக்கி மன்றாடுவார்கள்? தாங்கள் கேள்வியுறாத ஒருவர் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள்? அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வியுறுவார்கள்? அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள்? இதை பற்றியே நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாய் இருக்கின்றன என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆயினும் எல்லாருமே நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை குறித்தே எசாயா, ஆண்டவரே, நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார் என்று முறையிடுகிறார். ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்பு உண்டு. அப்படியானால் அவர்கள் கேள்விப்படவில்லை என்று சொல்ல முடியுமோ? எப்படி சொல்ல முடியும்? ஏனெனில் அவர்களது அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவர்கள் கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றி அறிவை வழங்குகின்றது. பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 18 முதல் 22 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள்.
அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு 2 சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரரான யோவானும் ஆவர். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுவிடம் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எரியும் புதரில் தோன்றி மோசையை அழைத்த இறைவன், வீசும் காற்றின் வழியாக எலியாவை அழைத்த இறைவன், தாக்கும் இடியின் ஒளியில் புனித பவுலை அழைத்த இறைவன், இறை தூதரின் வழியாக கன்னி மரியாவை அழைத்த இறைவன், என் பின்னே வாரும் புனித அந்திரேயாவை அழைத்த இறைவன் இன்று உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திரு அவையோடு இணைந்து புனித அந்திரேயாவினுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த திருவிழாவானது நமக்கு தருகின்ற செய்தி என்னவென்றால், அழைப்பின் மேன்மையை பற்றி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சமுதாயத்திலே எண்ணற்ற அழைப்புகளை நாம் பார்க்கின்றோம். அதிலும் சிறப்பாக தேர்தல் காலங்களில் பல வகையான அழைப்புகள். என்னுடைய கட்சியில் சேருங்கள், நல்லவையே நான் செய்வேன், நான் உங்களுக்காக ஒத்துழைப்பேன், உயிருக்கு உயிராக நண்பராக இருப்பேன் என்று சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கின்றார்கள். நாம் அனைவரும் ஒரே மொழி, ஆகவே நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து போராடுவோம் என்று சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கின்றார்கள். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உலகத்தின் எழுச்சியில் வீழ்ச்சியில் அவர் நமக்கு ஒரு குரல் கொடுக்கின்றார் என்று, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு தெள்ள தெளிவாக சுட்டி காட்டப்படுகின்றது. இந்த நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து கடலோரமாக செல்கின்றார். அங்கு பேதுரு என்ற சீமோனும் அவருடைய சகோதரரான அந்திரேயா வலைகளை வீசி மீன் பிடிப்பதற்காக தயாராக இருக்கின்றார்கள். அங்கு இயேசு செல்கின்றார், அவர்களை அழைக்கின்றார். அன்பான குரலில், மெலிந்த குரலில், என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று சொல்கின்றார். மறுபூக்கம் மீண்டும் சொல்கின்றார். அங்கு செபெதேயுவின் மக்கள் யாக்கோப்பும் அவருடைய சகோதரர் யோவானும் மீன் பிடிக்கும் வலையை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். நீங்களும் என் பின்னே வாருங்கள் என்று சொன்னவுடன் அவர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி சென்றார்கள் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு தெள்ள தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. ஆகவே இந்த புனித அந்திரேயாவினுடைய திருவிழாவிலே நாம் 4 வகையான அழைப்புகளை பற்றி நாம் இந்த நாளிலே சிந்திக்கலாம். முதலாவதாக, இறைவன் அழைக்கின்றார், நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். அநேக பேர் அந்த அழைப்பிற்கு ஆண்டவருக்காக இறுதி வரை உயிரை கொடுக்கக்கூடியவர்களாகவும், இரண்டாவதாக, அழைக்கும் போதே வர முடியாது, நீ போ என்று சொல்கின்ற மக்கள் கூட்டம். மூன்றாவதாக, அழைப்பை ஏற்கின்றார்கள், அடியெடுத்து வைக்கின்றார்கள், தடங்கள் ஏற்படுகின்றது, பின் திரும்பி வந்து விடுகின்றார்கள், மீண்டும் திரும்பி அந்த அழைப்பில் அவர்கள் உணர்ந்து இறுதி வரை இருக்கின்றார்கள். இறுதியான ஒரு அழைப்பை ஏற்கின்றார்கள், ஆனால் இறுதி வரை நிலைத்திராது, தடங்கள் வரும்பொழுது அதை தட்டி கழித்து கிறிஸ்துவை விட்டு அகன்று விடுகின்றார்கள். ஆகவே இந்த 4 வகையான அழைப்பு தான் இன்றைய திருவிழா நமக்கு தருகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. இந்த முதல் வகையான அழைப்பை நாம் பார்க்கின்ற பொழுது, உதாரணமாக விடுதலை பயண புத்தகம்
3வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். அங்கு ஆண்டவர் மோசேயை அழைக்கின்றார். எதற்காக மோசேயை அழைக்கிறார் என்றால், பார்வோன் மன்னரிடம் இருக்கும் அடிமைகளாகி இஸ்ரேல் மக்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மோசேயை ஆண்டவர் அழைக்கின்றார். ஆனால் மோசே, நான் ஒரு திக்குவாயன் ஆயிற்றே, நன்னால் பேச முடியாதே என்று சொல்லுகின்றார். அதற்கு ஆண்டவர் விடுதலை பயணம் புத்தகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 12வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். அருமையாக சொல்லப்படுகின்றது, நான் உன்னோடு இருப்பேன், இம்மக்களை எகிப்திலிருந்து அழைத்து செல்லும்போது நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபடுவீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் இதுவே என்று உரைக்கின்றார். ஆகவே மோசே போகின்றார். பார்வோனிடத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கின்ற அந்த இஸ்ரேல் மக்களை கானான் நாட்டிற்கு அவர் அழைத்து செல்கின்றார். அவர் அழைத்து செல்கின்ற பொழுது இடையூறுகள் வருகின்றன. கஷ்டம் வந்தது, துன்பம் வந்தது, வேதனை வந்தது, நெருக்கடி கொடுத்தார்கள். ஆனால் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய அழைப்பில் அவர் இறுதி வரை நிலைத்து நின்றார். 2வதாக நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் அழைத்தார், அவரை ஏற்றுக்கொள்ளாத மனிதரையும் நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தை 59 முதல் 62 முடிய உள்ள வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, இயேசு ஒருவரை பார்த்து கேட்கின்றார், என் பின்னே வாரும் என்று அழைக்கின்றார். அதற்கு அவன், நான் இப்போது வர முடியாது, என் தந்தை இறந்து விட்டார், நான் போய் அடக்கம் செய்துவிட்டு வர எனக்கு அனுமதி தாரும் என்று இயேசுவிடம் சொல்லுகின்றார். அதற்கு இறந்தவர்களையே அடக்கம் செய்து கொள்ளட்டும் என்று சொல்கின்றார். அவனும் போய்விடுகின்றான். மற்றொருவனை பார்த்து, என் பின்னே வாரும் என்று சொன்னவுடன், நான் வருகிறேன், ஆனால் முதலில் நான் போய் என் பெற்றோர்களிடம், என்னுடைய உற்றார் உறவிடம் சொல்லிவிட்டு வர எனக்கு அனுமதி தாரும் என்று அவன் கேட்கின்றான். அவனும் போய்விடுகின்றான். ஆம் பிரியமானவர்களே, பற்று எங்கு இருக்கிறது? இதைத்தான் ஆண்டவர் கேட்கின்றார். சாக்கு போக்கு சொல்லி அவனும் போய்விட்டான். ஆம் பிரியமானவர்களே, இந்த 2ஆம் பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே விஷயம், நாம் எத்தனையோ சாக்கு போக்கு சொல்கின்றோம், எத்தனையோ பேரை நாம் ஏமாற்றுகிறோம். ஞாயிறு திருப்பலிக்கு வரல என்று கேட்டால் வேலை இருக்குது, ஏதாவது ஒரு சாக்கு போக்கை சொல்லுகிறோம். ஏன் கோவிலுக்கு போகல என்று சொல்லி கேட்டால் அதுக்கு நாம் ஒரு சாக்கு போக்கை சொல்லி நாம் நம்மையே ஏமாற்றிவிட்டு இருக்கின்றோம். ஆகவே எந்த காரியமாக இருந்தாலும் கூட சாக்கு போக்கு சொல்லி கடவுளுக்குரியதை அவருக்கு கொடுக்க நாம் மறந்து விடுகின்றோம். அவர்களும் அழைப்பை ஏற்கவில்லை, நாமும் அழைப்பை ஏற்கவில்லை. ஏனென்றால் பல வகையான காரியங்களை சொல்லி, சாக்கு போக்குகளை சொல்லி கடவுளுக்கு உரித்தானதை நாம் மறந்து விடுகின்றோம். 3வது அழைப்பை பார்க்கின்ற பொழுது, அழைப்பை ஏற்றார்கள், தடங்கள் வந்தது, ஆனால் பின் சென்றார்கள், உணர்ந்தார்கள், மீண்டும் இயேசுவை பின்பற்றக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். உதாரணமாக விவிலியத்திலே 1 சாமுவேல் அதிகாரம் 12 வாக்கில் பார்க்கின்றோம். தாவீது ஆண்டவரை அழைக்கின்றார். அவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். அவனை அருள் பொழிவு செய்தார். மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் காலத்தின் போக்கிலே காம இச்சைக்கு இடம் கொடுத்து எல்லாரையும் கெடுத்துவிட்டு தன்னுடைய மனம் போன போக்கிலே அவன் வாழ்ந்தான். தன் விருப்பப்படி அவன் வாழ்ந்தான். இந்த உலகம்தான் இன்பம், இந்த உலகம்தான் கதி, இந்த உலகம்தான் எல்லாம் என்று சொல்லி இந்த உலகம்தான் என்றும் வாழ்ந்து அவன் கொண்டிருந்தான். அப்போது ஆண்டவர் நாத்தானை அனுப்பி உண்மையை உரைக்கச் செய்கின்றார். நாம் பார்க்கின்றோம், தாவீது புலம்புகின்றார், கண்ணீர் வடிக்கின்றார், திரும்பி வந்தார், இறுதி வரை நிலைத்திருந்தார். ஆகவே தவறு செய்திருந்தாலும் கூட திரும்பி வந்து நிலைத்திருந்தார். ஆகவே நாமும் அவ்வாறு இருக்க வேண்டாமா?
அப்படியே தவறு செய்திருந்தாலும் கூட மீண்டும் அழைப்பை ஏற்று வர வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இன்று நம்மிடம் கேட்கின்றார். இறுதியாக நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அழைத்தார், அடியெடுத்து வைத்தார்கள். ஆனால் துன்பம் வந்தபோது அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, அழிந்து போனார்கள். இதைத்தான் யூதாசினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 27 இறை வார்த்தை 3 முதல் 5 முடிய உள்ள வசனத்தை நாம் பார்க்கின்றோம். யூதாசு தன்னுடைய தவற்றை உணர்ந்தான். 30 வெள்ளிக்காசை எடுத்தான், பரிசேயருடைய முகத்திலே அவன் வீசி எறிந்தான். ஆனால் இயேசு என்னை மன்னிப்பாரா என்று தெரிந்து கொள்ளாது திருந்தாது போய் நான்று கொண்டு செத்தான். ஆனால் யூதாசும் அழைப்பை ஏற்றான். சோதனை வந்தது, இறுதியிலே அவன் தூக்கு போட்டு கொண்டு செத்தான். அதுபோல அல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லோரையும் அன்பு செய்கின்றார். அதைத்தான் இன்றைய நாளிலே நாம் கொண்டாடுகின்ற புனித அந்திரேயாவுடைய திருவிழாவிலே ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று இறுதி வரை அவர் நிலைத்திருந்து கடல் கடந்து நாடு கடந்து அவர் தன்னுடைய வாழ்விலே நற்செய்தியை பணியை பறைசாற்றினார். இறுதி வரை அவர் உயிர் மூச்சாக இருந்து ஆண்டவருடைய பணியை அவர் செய்தார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே இந்த திருவிழா அன்று இந்த 4 வகையான அழைப்பை நாம் பார்த்தோம். ஒன்று, அழைப்பை ஏற்று இறுதி வரை நிலைத்து நிற்பது. இரண்டாவது, அழைப்பை ஏற்காமலே இருப்பது, சாக்கு போக்கு சொல்லி பல காரணங்களை சொல்லி ஒதுங்கிக் கொள்வது. மூன்றாவதாக, அழைப்பை ஏற்று தடங்களை தகர்த்து எறிந்துவிட்டு மீண்டும் திரும்பி வருவது. இறுதியாக, அழைப்பை ஏற்று காலப்போக்கில் காரணமாக கடவுளின் கருணையை ஏற்றுக்கொள்வது, அழிந்து போகின்ற இந்த 4 வகையான அழைப்பை நாம் பார்த்தோம். நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் எந்த வகையான அழைப்பில் இருக்கிறோம்? சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமேன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அந்திரேயா ஆண்டவர் மெசியா என்று தன்னுடைய சீடர்களுக்கு அடையாளம் காட்டியவர் நமக்கும் அடையாளம் காட்டியிருக்கின்றார். அந்த மெசியாவை உலகமெங்கும் சென்று தன்னுடைய அழைத்தலுக்கு சீடத்துவத்துக்கு முதன்மையானவராக இருந்து அதை வெளிப்படுத்தியவராக வாழ்ந்து காட்டியவராக இருக்கின்றார்.
அவர் வழியாக நம்முடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவரிடம் எடுத்து கூறுவோம். அன்பின் இறைவா, என் திருச்சபையை வழிநடத்துவதற்கென உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், இருபால் துறவியர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் திருத்தூதர் அந்திரேயாவைப் போல ஒளியான உம்மிடம் மக்களை வழிநடத்திட வேண்டிய ஆற்றலை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, இன்று அறிவியல் வளர்ச்சியினால் உம்மை ஏற்றுக்கொள்ளவும் உம்மீது நம்பிக்கை வைத்து வாழும் வாழ்வை தவிர்த்து மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருப்போர் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி உம்மில் நம்பிக்கை கொண்டு மீட்பை கண்டடைய அருள் புரிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, பல்வேறு துறைகளில் ஆர்வத்துடன் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் எம் இளைஞர்கள் உமது பணியை செய்ய முன்வருவது குறைந்து வரும் இச்சூழலில் அவர்கள் ஆர்வத்தோடு பணியை செய்ய முன்வர வேண்டுமென்றும், அனுப்பப்படாமல் அவர்களை எவ்வாறு அறிவிப்பார்கள் என்ற இறைவார்த்தையை உணர்ந்தவர்களாய் பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி உமது இறைப்பணிக்கு அர்ப்பணிக்க வேண்டிய ஆற்றலை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீர் எங்களுக்கு போதுமான மழையை பொழிந்து ஆசீர்வதித்து வருவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அதே வேளையில் இந்த மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொருவரின் தேவையையும் நீர் நிறைவு செய்திட வேண்டுமென்றும், மழை காலத்தில் ஏற்படும் நோய்களிலிருந்தும் மக்களை நீர் பாதுகாத்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, இன்று இத்திருப்பலியை சிறப்பிக்க வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். திருமுழுக்கு பெற்றிருக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் நற்செய்தியை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து நாங்கள் எங்கள் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் உம்மை வெளிப்படுத்தவும் உம்மிடமிருந்து அளவற்ற நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் தகுதிப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, எங்களுடைய உள்ளத்தில் இருந்த அனைத்து தேவைகளையும் விண்ணப்பங்களையும் இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித அந்திரேயா வழியாக உம்முடைய பாதத்தில் சமர்ப்பித்து இருக்கின்றோம். இவைகளை எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எந்த உள்ளம் உம்மில் இணைய எம்மை உமக்கு தந்தே, படைப்பின் பொருளை பலியில் பரிசாய் தந்தேன் என் இறைவா. எந்த உள்ளம் உம்மில் இணைய எம்மை உமக்கு தந்தே, படைப்பின் பொருளை பலியில் பரிசாய் தந்தேன் என் இறைவா. உள்ளத்தை தந்தேன் உம்மில் வந்தேன், உம்மில் வந்தேன் உள்ளத்தை தந்தேன், உள்ளத்தை தந்தேன் உம்மில் வந்தேன், உம்மில் வந்தேன் உள்ளத்தை தந்தேன். எந்த உள்ளம் உம்மில் இணைய எம்மை உமக்கு தந்தேன், படைப்பின் பொருளை பலியில் பரிசாய் தந்தேன் என் இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இத்திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெரும்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்திரேயாவின் விழாவில் இக்காணிக்கைகளை உமக்கு அளிக்கின்றோம். இவ்வாறு இவற்றை உமக்கு படைப்பதால் நாங்கள் உமக்கு உந்தவர்களாக மாறவும், இவற்றை நீர் ஏற்றுக்கொள்வதால் நாங்கள் புத்துயிர் பெறவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். என்றுமுள்ள ஆயரை உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திரு தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றேன். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் அவர்களை நியமித்தேன். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பும், புனித திருத்தூதர்கள் புனித பிரான்சிஸ் அசிசியார், புனித கிளாரா, புனித தந்தை பியோ, எங்கள் திருத்தலத்தின் பாதுகாவலர் புனித யூதா ததையும், இன்று நாங்கள் நினைவுகூரும் புனிதர் அந்திரேயா, மேலும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சிக்க பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு கூறினீரே. இது உங்க இருக்கின்ற எங்களுடைய பாவங்களை நீர் கருதாமல் எங்களுடைய உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் நீரே
உம்முடைய அன்பையும் அருளையும் ஆசிரையும் சமாதானத்தையும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறை அமைதியின் வாழ்த்தை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், என்னாலும் பேரின்பமே. இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், என்னாலும் பேரின்பமே. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரை, உமது திருவிருந்தில் பங்கு கொள்வதால் நாங்கள் ஆற்றல் பெறுவோமாக. திருத்தூதரான புனித அந்திரேயாவின் எடுத்துக்காட்டால் நாங்கள் கிறிஸ்துவின் பாடுகளை தாங்கி அவரோடு ஆட்சியில் வாழும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இறைவனில் என்றும் மகிழ்ந்திருக்க சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மனசெல்லாம் மெல்ல மெல்ல மறியே உன் பேரை சொல்ல, அகமே அகமே அருள் நிறையுதம்மா. பூ பூக்கும் நந்தவனம் போல் எந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன்னருளா. கைத்தாளம் போடுவோம், மகிழ்ந்து கூடுவோம், எக்காலம் ஊதுவோம், புகழ்ந்து பாடுவோம், ஜெபமாலை சூட்டி மங்களங்கள் கூறுவோம். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மறியே உன் பேரை சொல்ல, அகவே அகவே அருள் நிறையுதம்மா.
பூக்கும் நந்தவனம் போல் எந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன் அருளால்